சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்டு வரும் நிலையில், ஆனால் இந்த படம் தீபாவளிக்கு தான் வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. எந்த தகவல் உண்மையான தகவல்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் தான் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே இணைஞ்சாங்க. பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலே ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் என சொல்லப்படுது. ஏன்னா இந்த படம் விக்ரம் அளவுக்கு இருக்கும் எனவும், கமலுக்கு எப்படி விக்ரம் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டோ அதே போல் தான் ரஜினிக்கு இந்த கூலி படம் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் தலைவருடைய 171வது படமாக உருவாகியிருக்க இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியை குறி வச்சு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படம் எல்சியூவில் கிடையாது, தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை இருக்கும் என சொல்லப்படுது. அண்மையில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் விட்டுருந்தாங்க. பாடலை டி ராஜேந்தரோட வாய்ஸில் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிட்டுக்கு வைப் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பேர் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த பாட்டு வைப்பை கிளப்பிச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு இருக்கும் இந்த கூலி படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த 2வது பாடல் குத்துப்பாட்டு எனவும், சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடியிருக்காங்க எனவும், மேலும் ரஜினியை இந்த பாட்டில் ஸ்டைலிஷாக பார்க்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து தான் இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடியிருக்காராம். நிச்சயமாக இந்த பாட்டு காவாலா பாட்டியை மிஞ்சும் அளவுக்கு வைப்பு கிளப்பும் எனவும், இந்த பாட்டை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தன்னோட ப்ரமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லியோவில் சொதப்பின மாதிரி இந்த படத்தில் சொதப்பக்கூடாது என ஒன்றையும் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு லோகேஷ். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிச்ச கையோட இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் பிரம்மாண்டமாக மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும், அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. அப்படி ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் ஜனநாயகனோட கிளாஷ் எடுக்கும் எனவும் சொல்லப்படுது. இப்போ இந்த படம் ஆகஸ்ட் மாதம் கிளாஷ் இல்லாமல் ரிலீஸ் ஆக போதான், அதாவது கூலி படம். அதனால் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் என சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.